சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டமானது தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய ஆலோசனைகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டமானது தொடங்கவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டமானது தொடங்கியுள்ளது. இந்த செயற்குழு கூட்டம் குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது திமுக செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகாக தேர்தலுக்கு பின்பு தற்பொழுது செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. இதில் கட்சி ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகள், அதே போல மறுசீரமைப்பு பணிகள் உள்ளிட்டவைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை உயர்த்துவது, மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது, அதே போல மாவட்டங்களை கூடுதலாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பிரித்தல், முக்கிய பொறுப்புகளுக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்பாக ஆலோசனை என்பது வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்தல் முறையில் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல குறிப்பாக கட்சி ரீதியாக தேர்தல் சமயத்தில் பணிகள் மேற்கொள்ளப்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு தொகுதியிலும் கூட திமுக வெற்றி பெறாத நிலையில் அதற்கான மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காகவும் குழு அமைக்கப்பட்டு அந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அந்த குழு ஆய்வறிக்கையை திமுக தலைவரிடம் சமர்ப்பித்திருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த மாற்றுவது, அதே போல கட்சியில் மூத்த உறுப்பினர்களுக்கு கீழாக பணிகள் மேற்கொள்வதற்கான பல்வேறு ஆக்கப்பூர்வ பணிகள் தொடர்பாகவும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே 76 என்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை 100லிருந்து 110 வரையிலும் உயர்த்துவதற்காக திமுக திட்டம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல கட்சி தலைமை ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு மாநில பொறுப்புகளில் ஏதேனும் பொறுப்புகள் வழங்கப்படும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் அவ்வப்போது மறுசீரமைப்பு குழு என்பது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அந்த குழு சமர்ப்பித்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக திமுக தலைவர் மாவட்ட செயலாளர்கள், அதே போல செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே உரையாற்ற இருக்கிறார். பல்வேறு அறிவுரைகளையும் வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தழுவியிருந்த நிலையில் தற்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அதே போல அவர்கள் எதிர்கட்சியாக திமுக இருக்கக்கூடிய நிலையில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு குரல்களை கொடுப்பதற்காகவும் அவ்வப்போது ஆலோசனை கூட்டம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்களிடையே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்திலும் இது தொடர்பாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டம் நிறைவு பெறுவதற்கு பிறகாக தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, இந்த முறை மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த முறை இளைஞர் மற்றும் மகளிருக்கு அதிக வாய்ப்புகள் என்று திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். செலினா, விவரங்களுக்கு நன்றி. திமுகவில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள், மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்து முக்கிய ஆலோசனையில் திமுக செயற்குழு கூட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக உட்கட்சி தேர்தல் நடத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் உட்கட்சி தேர்தல் மற்றும் 10 மாவட்ட செயலாளர்களின் பதவியை பறிக்க திமுக தலைமை முடிவு என்றும் அண்மை செய்தி ஒன்றை தற்பொழுது பார்த்து வருகிறோம். திமுக செயற்குழு கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது தொடங்கியுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டமானது தொடங்கவுள்ளது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவது குறித்த பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவில் அமைப்பு ரீதியாக